இந்த கேள்வி இப்படி மாத்தி கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சதுரங்க பலகை இருக்கு இல்லையா, செஸ் போர்டு. சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா, சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே கேள்விதான். இது எப்படி மாறப்போகுதுன்னா, இதான் சதுர பலகைன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 8 8 இருக்கும். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். இதுதான் அந்த ஒரு ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஒரு ஸ்கொயர்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சைடு இது ஒரு சைடு, ஏ ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போ இங்க ஒரு சதுரம் இருக்குன்னா 1 1 1 ஸ்கொயர், அப்ப ரெண்டாவது சதுரத்துக்கு 2 ஸ்கொயர், அந்த மாதிரி 8 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. அப்ப சதுரங்களின் சதுர பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட். அப்ப இது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? 8 இன்டூ 9 இன்டூ 2 8 16 17 டிவைடட் பை 6. 3 2 3 3 2 4 என்ன வரும்? 12 இன்டூ 17 17 2 34 3 17 1 17 ஒரு 3 20 204 சதுரங்கள் அதுல இருக்கு. சாரி, அந்த சதுரங்களின் வர்க்கங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர். அது மொத்தத்தையும் கூட்டினோம்னா என்ன வருது? 204 அப்படின்றது இருக்கு.